சீலநாயக்கன்பட்டியில் சதீஸ்வரன் என்பவர் பேக்கரி கடை வைத்துள்ளார். விற்பனை முடிந்து இரவில் கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். மறுநாள் காலையில் கடையை திறந்து உள்ளே நுழைந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாவில் 30,000 ரூபாய் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளது தெரியவந்தது. இது குறித்து அன்னதானப்பட்டி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ராசிபுரம் அருகே சரக்கு வாகனங்கள் மோதி டிரைவர் உள்பட 2 பேர் பலி. சேலம் சுக்கம்பட்டியை சேர்ந்தவர் பெரியசாமி, ஐயப்பன் மற்றும் தங்கம். இவர்கள் 3 பேரும் ஒரு சரக்கு வாகனத்தில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பேளுக்குறிச்சி சந்தைக்கு சென்றனர். பின் சந்தை முடிந்ததும் இரவு சரக்கு வாகனத்தில் சேலம் நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தனர். ராசிபுரம் அருகே வரும் பொழுது எதிரே வந்த இன்னொரு சரக்கு வாகனத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே தங்கம் இறந்துவிட்டார். சேலம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சேர்ந்த பெரியசாமியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போதைப்பொருள் கலாச்சாரம். சேலம் மாநகர பகுதியில் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை. கடந்த சில நாட்களாக போதைப் பொருட்கள் கடத்துபவர்கள், விற்பவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் கல்லூரி மாணவர்களிடையே இந்த பழக்கம் பரவியதன் காரணமாக மாநகரில் உள்ள மாணவர்கள் விடுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். பள்ளிப்பாளையம் அருகே கைதான ஏடிஎம் கொள்ளையர்கள் சேலம் மத்திய சிறையில் அடைப்பு. போலீஸ் விசாரணையில் கிருஷ்ணகிரி மற்றும் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் நடந்த ஏடிஎம் கொள்ளைகளில் இந்த கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ வக்கீல் ஆர். ராஜேந்திரன் இன்று மாலை அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கட்சி பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திமுகவினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து உள்ளனர். சேலம் மாவட்ட மத்திய நூலகத்தில் 1.6 கோடி மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள். கலெக்டர் பிருந்தாதேவி தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 2718 கன அடியாக அதிகரிப்பு. காலாண்டு தேர்வு தொடர் விடுமுறை என்பதால் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கூட்டமாக வந்து செல்கின்றனர். சேலம் காவேரி மருத்துவமனையின் சார்பாக இன்று உலக இருதய தினத்தை முன்னிட்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் பூட்டிய வீட்டுக்குள் வாலிபர் உடல் மீட்பு. சாமியப்பா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ்குமார், வயது 44. சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர்கள் நியமனம். கொண்டலாம்பட்டி பகுதி செயலாளராக சிவா என்கிற சிவகுமார் மற்றும் அம்மாப்பேட்டை பகுதிக்கு ஜெயபிரகாஷ் என்பவரும் பகுதி செயலாளர்களாக நியமனம்.